நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து தாவேகா சார்பில் ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி எப்படி ஒரு அறிக்கை கொடுக்குமோ, எப்படி அரசுடைய குறையை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புமோ, அதுபோல இன்னைக்கு தாவேகாவுடைய அறிக்கை வந்து இன்னைக்கு இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு திமுக அரசை வந்து மக்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புற நேரம் வந்துருச்சு. மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயிர் போல வந்து உங்களுடைய ஆட்சியில செஞ்சதெல்லாம் முளைச்சு வந்து நாளைக்கு நிச்சயமா வந்து உங்களை வீட்டுக்கு அனுப்புறது உறுதியான காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்ற அளவுக்கு அறிக்கையின் வாயிலாக விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு திமுக அரசு பல கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளை பார்த்தா இன்னைக்கு பார்க்க போறோம். விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக வந்து இயல்பு நிலைக்கு திரும்பாத இருந்த நிலையில கரூர் துயர சம்பவத்தில் முடங்கி கிடந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த கரூர் துயர சம்பவத்தில் தன்னுடைய உறவினர்களை இழந்த குடும்ப நபர்களை கூப்பிட்டு சென்னைக்கு வர வச்சு அவர்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சாரு. அவங்க கூட வந்து பேசினாரு. இதனை தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டமா இன்னைக்கு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வகையில விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில குறிப்பா கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெல்டா விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு, பாடுபட்டு இன்னைக்கு வந்து உழைச்ச நெல்மணிகள வந்து இன்னைக்கு வந்து வீணா போற அளவுக்கு ஏன் வந்து உரிய நேரத்துல வந்து கொள்முதல் பண்ணல? அவங்களுடைய விவசாயமே பாதிக்கப்பட்டுருச்சு. இத உரிய நேரத்துல கொள்முதல் பண்ணாததுக்கான காரணம் என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த நெல்மணிகள்லாம் வந்து வீணா போகுது, தானியங்கள்லாம் வீணா போகுது. இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது நனைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அரசு தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இதுக்காக பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்கீங்களா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு. 2வது, விவசாயிகள் வந்து மழை பெஞ்சாலே விளைநிலங்கள் பாதிக்கப்படுறது, விவசாயிகள் பாதிக்கப்படுறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்ல இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பெரிய மழையே பெய்யட்டுங்க. பெரிய மழையே பெஞ்சாலும் சரி, விவசாயம் வந்து அதிக அளவுல மழையே பெஞ்சாலும், அந்த மழை வரும் பட்சத்துல, இன்னைக்கு வந்து அந்த விவசாய நிலத்துக்குள்ள போற அந்த மழைநீர் வந்து வடிஞ்சு போடுறதுக்கும், அந்த வடிகால்களும் சரி, அந்த பண்ணை குட்டைகளும் சரி, இந்த குளங்கள்லாம் தூர்வாரி வச்சிருக்கீங்களா? இத்தன வருஷமா ஏன் தூர் வாரல? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. சரி, ஓகே. பெரிய மழையாவே இருந்தாலும், இந்த குளம், குட்டைகளை எல்லாம் முறையா தூர் வாரியிருக்கீங்களா? இல்ல தூர் வார்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த விவசாயிகளையும், விவசாயிகளுடைய விளைநிலங்கள பாதுகாக்கிறதுக்கும் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? இனிமே என்ன பண்ண போறீங்க? அதுக்கெல்லாம் முறையா பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரிங்க. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யுது. ஒவ்வொரு வருஷமும் விவசாய நேரத்துல இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளுடைய நெல்மணிகள் வந்து பாதிக்கப்படுது. விவசாயிகள் வந்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கே திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஒரு வருஷம் பாதிக்கப்படும்போது, மறு வருஷம் கூட அத வந்து அந்த விவசாயிகள பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுடைய நெல்மணிகள பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விவசாயிகள காக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னைக்காச்சும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கீங்களா? போன வருஷம் என்ன நடந்ததோ, அதே தான் இந்த வருஷமும் நடக்குது. இந்த வருஷம் என்ன நடக்குதோ, அதே தான் அடுத்த வருஷமும் நடக்குது. அப்ப நீங்க அத கண்காணிக்கிறது தான் உங்களுடைய நோக்கமா? இல்ல வேணும்னே அத வந்து வருஷம் வருஷம் அத வந்து கடந்து போயிறீங்களா? ரொம்ப ஈஸியா அப்படின்ற ஒரு ஆழமான கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது வருஷம் வருஷம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும். வருஷம் வருஷம் நெல்மணிகள் நனைஞ்சு போறதுன்னு தெரியும். விளைபொருட்கள் வீணா போகுது. அவங்க வந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்றத பார்க்க முடியுது. எப்பயுமே பாதிக்கப்படுறாங்க மழைக்காலம் வந்துட்டா. அப்ப முதல் வருஷம் போனதும் மறு வருஷமாவது நீங்க அத வந்து சுதாரிச்சு அவங்களுக்கு உள்ள நிவாரணத்த ஒண்ணு பண்ணியிருக்கணும். இல்ல அதுக்கு உண்டான முறையான முன்னேற்பாடுகள பண்ணியிருக்கணும்ல. அப்ப வேணும்னே நீங்க அத வந்து விவசாயிகள அவ்வளவு சீக்கிரமா கடந்து போறீங்களா? அப்படின்னு ஒரு விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. குறிப்பா இந்த டெல்டா விவசாயிகளுடைய நெல்மணிகளை விளைவிச்சு இந்த தடவை மழையில நனைஞ்சு முழுக்க முழுக்க வீணாகி அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் வந்து வேதனையில் இருக்கிறாங்க. நெல்மணிகள் வந்து எல்லாமே முழுக்க மழையில நனைஞ்சிருச்சு, வீணா போச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரமே இதனால பாதிக்கப்பட்டு போயிருக்கு. அப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த நெல்மணிகளை விளைவிச்சு மழையில் நனைஞ்சு வீணாக போன அந்த வேதனையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன்னா நேரடியா முதலமைச்சர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அதாவது விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னெல்லாம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க? இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த அறிக்கையில வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரமே மக்கள் வந்து உங்கள திமுக அரச வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் வந்துரும். மக்கள் வீட்டுக்கு அனுப்பிருவாங்க. ஏன்னா, இன்னைக்கு விவசாயிகள் வந்து இன்னைக்கு எண்ணற்ற மன கவலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் பருவமழை பெய்யும் போதெல்லாம் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த விவசாயிகள் வந்து உங்களுக்கு காக்கணும்னு தோணல. நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு விவசாயிகள காக்கல ஏன்? ஆண்டுதோறும் இதே பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நெல்மணிகள் வந்து மழையில நனைஞ்சு அது சரியா பாதுகாக்கப்படாம இன்னைக்கு அதை பராமரிக்கிறது கூட ஒரு இடம் இல்லாம மூட்டைகள்லேயே வந்து நெல்மணிகள் முளைக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த நெல்மணிகள் வந்து மூட்டையிலேயே முளைக்கிறது போல மக்கள் மனசுல முளைச்சிக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியின் மீதான எதிர்ப்பு மக்கள் மனசுல அந்த நெல் மூட்டை எப்படி முளைக்குதோ அதே மாதிரி அவர்களுடைய மனதில் முளைச்சிக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் திமுக ஆட்சியை வந்து அவங்க விரட்டி அடிப்பாங்க, வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த அறிக்கையின் வேலை தெரிவிச்சிருக்கிறாரு. விவசாயிகளுக்காக முழுக்க முழுக்க குரல் கொடுத்து தான் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையின் வாயிலா வந்து விவசாயிகளோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் விஜய் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவர் கேட்கப்பட்ட இந்த கேள்விகளில்
சுவாரஸ்யமான கேள்விகள் தான் இது. அப்போ ஒட்டுமொத்தமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த அறிக்கையின் மூலமா, நீங்க விவசாயிகளுக்குன்னு நீங்க எதுவுமே செய்யல. விவசாயிகள் நலன்ல உங்களுக்கு அக்கறை இல்ல. நீங்க எதையுமே சரியா செய்யல அப்படிங்கிறத அந்த அறிக்கையில முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க நெல்ல விளைவிக்கிறதுல இருந்து, அவர்கள்ட்ட இருந்து சரியான நேரத்துல கொள்முதல் பண்றதுல இருந்து, அதுல நீங்க தாமதப்படுத்துறீங்க. அதுல விவசாயிகளை நஷ்டப்படுத்துறீங்க. நெல் சேமிச்சு வைக்கிறதுக்கு போதுமான இட வசதி இல்லாம நெல் முளைச்சு போகுது. அப்ப ஆண்டுதோறும் வந்து விளைநிலங்கள்லயும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய அளவுல மழைநீர் வந்து விளைநிலங்கள்ல தேங்கி நிற்குது. அதுக்கு முறையா நீங்க தூர்வார்ற பணிகளை செஞ்சீங்களா? ஏன் செய்யல? போன வருஷம் செஞ்சீங்கன்னா, இந்த வருஷம் அதே ஏன் நீடிக்குது? ஏன் ஒரு தடவை நீங்க பட்டா மறு தடவை வந்து சுதாரிச்சு கொண்டு அந்த மக்களுக்கு அடுத்த வருஷமாவது நீங்க அந்த விவசாயிகளுக்கு நீங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்க செய்ய தவறியிருக்கீங்க. அப்ப நீங்க வருஷம் வருஷம் இது நீங்க தெரியாம நடக்கல. இத நீங்க தெரிஞ்சே கடந்து போறீங்க. அப்படிங்கிற மாரி எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. விஜய் அவருடைய நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்த இந்த அறிக்கை விவசாயிகளுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதா பார்க்கப்படுது. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியே வந்த விஜய் வந்து வெளியிட்ட முதல் அறிக்கையா இது பார்க்கப்படுது. இந்த அறிக்கையின் வாயிலா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கிற விதமாகவும், விவசாயிகளுக்கு உண்டான கேள்விகளை விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிற விதமாகவும், அரச கூடிய சீக்கிரமே இந்த மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதற்கு விவசாயிகளுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு துரோகம் செஞ்சிருக்கீங்க. விவசாயிகளுக்கு போதிய அளவில் நீங்க எந்த ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறத, விவசாயி பிரச்சனையை விஜய் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும்.